வணக்கம். தமிழர்கள் பிற மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை தெரிந்து கொள்ளும் விதமாக சென்னையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. தென்னக பண்பாட்டு மையம் மற்றும் கேரள சமாஜம் இணைந்து நடத்திய தேசிய கிராமிய கலை விழா சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்றது. விழாவின் இறுதி நாளில் மற்ற மாநிலங்களின் கலைகள் மற்றும் பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் விதமாக நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இதில் கேரளா, குஜராத், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று தங்களின் கலைநயத்தால் மேடையை அலங்கரித்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பந்தி நிறுத்தை, கர்நாடகாவின் டொல்லு குனிதா, ஒடிஷாவின் சம்பல்புரி உள்ளிட்ட நடனங்கள் பலவிதமான கலாச்சாரங்களை வெளிப்படுத்தின. குறிப்பாக குஜராத்தின் சித்தி தமால் நடனம் பார்வையாளர்களை குதூகலமடையச் செய்தது. இவற்றை கண்டுகளித்த தமிழக கலைஞர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சி கலை பரிமாற்றத்தின் தொடக்கம் என்றனர். கலைக்கு ஜாதி, மதம், மொழி எதுவுமே கிடையாதுங்க. கலை ஒன்று தான் எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் ஆடுறதை தான் அவங்களும் ஆடுறாங்க, அவங்க ஆடுறது தான் நாங்களும் ஆடுறாங்க. மொழி மட்டும்தானே மாறி இருக்க ஒழிய தாளங்கள், ராகங்கள் எல்லாமே ஒன்று தாங்க. அது நாங்கள் அதை பார்த்தோன்னே எங்களுடைய கலாச்சாரத்தை அவங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க கலாச்சாரத்தை நாங்களும் கற்றுக்கிட்டு ஒரு கலை பரிமாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடம் இருக்குங்க. எவ்வித பாகுபாடும் இல்லாத கலைகளின் மூலம் அனைத்து தரப்பு மக்களிடையே நல்லுறவை மேம்படுத்தும் இந்த நிகழ்ச்சி அனைவரிடமும் நல்ல வரவேற்பை பெற்றது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தேவா. செய்திகளை தொடர்ந்து விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். 2ஆம் கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. பகல் 11 மணி வரை சுமார் 26% வாக்குகள் பதிவு. ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவை வெளியிட தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்கு எண்ணிக்கை ஏன் வீடியோ பதிவு செய்யக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. குடியுரிமை சட்ட திருத்தம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தலைவர் ஸ்டாலின் வீடு முன்பாக கோலம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வீட்டின் முன்பாகவும் கோலமிட்டு எதிர்ப்பு. குடியுரிமை சட்ட திருத்தம் இந்தியாவில் யாருடைய குடியுரிமையும் பறிக்காது. சட்டத்திற்கு ஆதரவு கோரி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பிரதமர் மோடி விளக்கம். டெல்லியில் நண்பகலிலும் நீடிக்கும் பனிமூட்டம். போதிய வெளிச்சமில்லாததால் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 6 பேர் உயிரிழப்பு. நடப்பாண்டின் புதிய உச்சத்தில் பெட்ரோல், டீசல் விலை. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 78 ரூபாயை தாண்டி விற்பனை. மகாராஷ்டிர மாநிலத்தின் துணை முதலமைச்சராகிறார் அஜித் பவார். முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரேவிற்கு அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம். தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 27ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் 158 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்காக 25,008 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக 46,639 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதேபோன்று தேர்தல் ரத்தான இடங்களிலும் மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது வாக்குப்பெட்டிக்கு தீ வைப்பு உள்ளிட்ட அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டதை அடுத்து 2ஆம் கட்ட தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு 60,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் முடிந்தவுடன் வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிற 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. முன்னதாக 27ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 76.19 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஜனவரி 2ஆம் தேதி நடத்த தடையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கும் வரை ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது.
இந்த வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன், ஆஷா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனித்தனியாக தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வாக்களிக்கும் வாக்காளர்கள் வெவ்வேறானவர்கள் என கூறிய நீதிபதிகள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் கோரிக்கை நிராகரித்து வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்று வருகின்றனர். பார்க்கலாம். माननीय मंत्री श्री अशोक शंकरराव चौहान, மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அமைச்சரவை தற்போது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. புதிய அமைச்சர்கள் இதில் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவராக பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த ஆவணங்களில் கையெழுத்திடக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக பதவியேற்ற போது அப்போது அந்த அமைச்சரவை முழுமையாக விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது அந்த அமைச்சரவையானது முழுமையாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் புதிய அமைச்சர்கள் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நெருஞ்சனிடம் கேட்டு பெறலாம். நெருஞ்சன், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது இந்த மகாராஷ்டிரா கேபினெட் விரிவாக்கம் என்பது இன்றைய தினம் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசியல் குழப்பங்கள், குறிப்பாக இந்த மூன்று கட்சிகள், காங்கிரஸ், அதே போல தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய மூன்று கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்களும் தங்களுக்கான முக்கியத்துவம் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததனால் இது தள்ளி போகலாம் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் திட்டமிட்டபடி தற்பொழுது அந்த விரிவாக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. 36 பேர் புதிதாக இந்த கேபினெட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னதாக உத்தவ் தாக்கரே அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது 6 பேர் மட்டும்தான் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். பிறகு விரிவான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இது நடத்தப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில் தற்பொழுது அது திட்டமிட்டபடி நடந்திருக்கின்றது. துணை முதல்வராக அஜித் பவார் அவர்கள் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமும் வெளியாகி இருக்கின்றது. இந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பது மூன்று கட்சிகளுக்கும் பொதுவான அதிகார பகிர்வு என்பது சரியான அளவில் இருக்க வேண்டும் என்பதில் மூன்று கட்சிகளுமே மிகவும் உறுதியாக இருந்தார்கள். குறிப்பாக இந்த ஸ்பீக்கர் பதவி என்பது காங்கிரசுக்கும், துணை முதல்வர் பதவி என்பது தேசியவாத காங்கிரசுக்கும், முதல்வர் பதவி என்பது சிவசேனாவுக்கும் என்பது ஏற்கனவே அவர்கள் கூட்டணி அமைத்த பொழுதே உறுதியாகி இருந்த நிலையில் அமைச்சரவையில் சில முக்கியமான இலாக்காக்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தன. அவர்கள் கேட்ட அந்த பதவிகள் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறதா அல்லது இது ஒருவேளை அதிருப்தியில் இருக்கிறார்களா என்பது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். ஆனால் முக்கியமான இலாக்காக்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்ததாகவும், இந்த கூட்டணியிலேயே அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய சிவசேனா கட்சியின் சில மூத்த எம்எல்ஏக்கள் தங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் வழங்கக்கூடிய இலாக்காக்கள் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பியதாகவும் தகவல்கள் கடந்த வாரம் வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடியவர் இந்த அதிகார பகிர்வு என்பது, அதாவது எம்எல்ஏக்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கியதில் நாங்கள் மகிழ்வுடன் இல்லை, எனவே இந்த எக்ஸ்பான்ஷனில் எங்களுக்கான முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று அவர் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த எக்ஸ்பான்ஷன் என்பது தற்பொழுது நிகழ்ந்திருக்கின்றது. நிச்சயமாக இனி அடுத்த ஒரு வாரத்திற்குள் இந்த எக்ஸ்பான்ஷன் என்ன மாதிரியான விளைவுகளை இந்த மாநிலத்தில் ஏற்படுத்த போகிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அஜித் பவார் அவர்கள் ஏற்கனவே மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸின் புதிய அமைச்சரவையில் அவருக்கான இலாக்கா என்பது துணை முதல்வர் பதவியாக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுதும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது அந்த கட்சியிலும் அந்த கூட்டணியிலும் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா அரசியல் களம் என்பது எப்பொழுதுமே யூகிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பது நிச்சயமாக புயலை கிளப்பும் என்று எதிர்பார்க்கலாம். இதுல அனைவரும் கேட்ட இலாக்காக்கள் தான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பது அந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றாக உடன்பட்டு சுமூகமாக இது நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்கலாமா?
அதாவது இலாக்காக்களை பொறுத்தவரை சிவசேனா கட்சி அதிக இடங்களை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு பிறகாக தேசியவாத காங்கிரஸ் வருகிறார்கள். அதற்கு பிறகாகத்தான் காங்கிரஸ் கட்சி வருகிறார்கள். எம்எல்ஏக்களின் பதவியின் அடிப்படையில், எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த எத்தனை அமைச்சர்கள் இடம்பெறுகிறார்கள் என்பதையும் இருக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். ஆனால் துணை முதல்வர் பதவி ஒன்று, அதே போல சபாநாயகர் பதவி, முதல்வர் பதவி என்பதில் இவர்கள் யாரும் சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அதை காங்கிரஸ் கட்சியும் ஒத்துக்கொண்டிருந்தார்கள். எனவே ரூரல் டெவலப்மெண்ட், ஹவுசிங் உள்ளிட்ட முக்கியமான சில இலாக்காக்கள் தங்களுக்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் கிராமங்கள் தோறும் அவர்கள் எளிதாக மக்களை சென்றடைவதற்கு இந்த ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் தங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வந்தார்கள். அந்த வகையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நிதி மற்றும் இன்டகிரல் டெவலப்மெண்ட் ஆகிய இலாக்காக்கள் தங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த 4 இலாக்காக்களும் தங்களுக்கு வேண்டும், தங்கள் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிவசேனா கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இதனை அடுத்துதான் ஒரு மிக முக்கியமான குழப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் சிவசேனா கட்சியின் தலைவராகவும் மாநிலத்தின் முதல்வராகவும் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர்கள் அனைத்து தரப்பையும் சமாதானப்படுத்தி இந்த விஷயங்களை அவர் சுமூகமாக முடித்திருக்கிறார் என்றுதான் தற்பொழுதுக்கு தெரிகின்றது. இருந்தாலும் குழப்பங்கள் ஏற்படுமா என்பதைத்தான் இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நிரஞ்சன். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக ஆண்கள் தங்களுடைய கைகளில் மெஹந்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார், அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், ஒருபுறம் பெண்கள் கோலமிட்டு தங்களுடைய எதிர்ப்பை அதில் பதிவு செய்து வரும் நிலையில் ஆண்கள் மெஹந்தியிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்கு இந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள்? சரண்யா, குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் கோலமிட்ட பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து சேலத்திலும் இன்று காலை முதற்கொண்டே பெண்கள் பலரும் தங்கள் வீட்டு முன்பாக நோ சிஏஏ, நோ என்ஆர்சி, நோ என்பிஆர் என வார்த்தைகள் அடங்கிய கோலமிட்டு ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். அதாவது அழகாபுரம் மற்றும் சாமிநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் என பலரும் தங்கள் வீடுகளின் முன்பாக இது போன்ற கோலங்களை இட்டு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் சேலம் சாமிநாதபுரம் பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பாக பள்ளப்பட்டி காவல்துறையினர் நேரில் வந்து எந்தெந்த வீடுகளில் கோலமிடப்பட்டுள்ளது, அந்த வீட்டு உரிமையாளர்கள் யார் என்பது குறித்து பட்டியல் எடுத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தற்பொழுது அந்த மெஹந்தி இட்டுக் கொள்ளும் ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக கோலமிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்ததை அடுத்து அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தற்பொழுது இந்த போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தொடங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாலிபர்களும் தங்கள் கைகளில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நோ சிஏஏ, நோ என்ஆர்சி, நோ என்பிஆர் என்ற வார்த்தைகளை தங்கள் கைகளில் மெஹந்தியாக இட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதாவது கருத்து உரிமை எந்த இடத்திலும் பறிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலேயே தங்களது போராட்டத்தை அறவழியில் தொடர்ந்து வருவதாக கூறும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தமிழக அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் போராட்ட வடிவங்கள் வேணால் மாறும் என்று, போராட்டங்கள் வடிவங்கள் மாறும், ஆனால் போராட்டங்கள் தொடரும் என்று கூறியிருக்கிறார்கள். சரண்யா, விவரங்களை தந்தமைக்கு நன்றி மோகன்ராஜ். குடியுரிமை சட்ட திருத்தம் யாருடைய குடியுரிமையும் பறிக்காது என பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்தியா சப்போர்ட் சிஏஏ என்ற ஹேஷ்டாக் இட்டு குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக பிரதமர் மோடி தன்னுடைய தனிப்பட்ட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு குடியுரிமை அளிப்பதே குடியுரிமை சட்ட திருத்தத்தின் நோக்கம் என்றும் இந்த சட்டம் யாருடைய குடியுரிமையும் பறிக்காது என்றும் கூறியுள்ளார். நமோ செயலியில் இது தொடர்பாக பதிவுகளை பகிர்ந்து குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கான ஆதரவை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த சட்டத்திற்கு ஆதரவாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் வெளியிட்ட வீடியோ பிரதமரின் ட்விட்டர் கணக்கில் பகிரப்பட்டிருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதியன்று 10 ரூபாய் கட்டணத்தில் சென்னையை சுற்றி பார்க்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டு பெறலாம். ஸ்டாலின், விவரங்களை பதிவு செய்யலாம். ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்று 10 ரூபாய் கட்டணத்தில் சென்னையை சுற்றி பார்க்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஒரு சுற்றுலா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அன்றைய தினம் மட்டும் சிறப்பு பேருந்துகள் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு இடங்களுக்கு இந்த பேருந்து என்பது பயணிக்கும் என்றும்,
ரூபாய் கட்டணத்தில் எங்கு வேண்டுமானாலும் ஏறி எங்கு வேண்டுமானாலும் இறங்கலாம் என்ற அந்த திட்டத்தை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. சுற்றுலா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மக்களிடையே சுற்றுலாவை பிரபலப்படுத்தும் நோக்கத்திடமும் ரூபாய் கட்டணத்தில் சென்னை நகர சுற்றுலா எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் என்ற அந்த அறிவிப்பு என்பது தற்போது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அறிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் சுற்றுலா வளாகத்திலிருந்து சுற்றுலா பொருட்காட்சி தீவுத்திடலில் தற்போது சுற்றுலா பொருட்காட்சி என்பது நடைபெற்று வருகிறது. அங்கு தொடங்கி மெரினா கடற்கரை, விவேகானந்தர் இல்லம், கலங்கரை விளக்கம், பெசன் நகர், அன்னை வேளாங்கண்ணி பேராலயம், அஷ்டலட்சுமி கோயில், அறுபடை முருகன் கோவில், கிண்டி குழந்தைகள் பூங்கா ஆகிய இடங்களுக்கு சென்று திரும்பும் வகையில் இந்த சுற்றுலா என்பது மேற்கொள்ளப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்படும் என்றும் இதற்கு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் இந்த ரூபாய் கட்டணம் என்பது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை செல்லத்தக்கதாகும் என்ற விஷயத்தையும் தற்போது இந்த அறிவிப்பின் மூலமாக சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளை ஒரு இடத்திலிருந்து அடுத்த சுற்றுலா மையத்திற்கு அழைத்து செல்லும் குறிப்பிட்ட இடங்களில் பயணிகள் பொதுமக்கள் எங்கு வேண்டுமானாலும் ஏறலாம் எங்கு வேண்டுமானாலும் இறங்கலாம் என்ற இந்த அறிவிப்பினை தற்போது தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வெளியிட்டுள்ளது. தர்ணியா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்டாலின். சென்னையில் தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ரூபாய் விலை குறைந்து 3727 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 24 ரூபாய் விலை இறங்கி 29,816 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 40 காசுகள் விலை அதிகரித்து 50 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல், டீசல் விலை நடப்பாண்டின் புதிய உச்சத்தில் இன்று விற்கப்படுகிறது. ஆண்டு தொடக்க நாளில் 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய் 22 காசுகளுக்கு விற்கப்பட்ட நிலையில் ஆண்டு மத்தியில் ஜூன் மாதத்தில் 1 லிட்டர் 74 ரூபாய் 39 காசுகளுக்கு விற்பனையானது. அடுத்து வந்த டிசம்பர் 10ஆம் தேதி 1 லிட்டர் பெட்ரோல் விலை அதிகபட்ச விலையாக 77 ரூபாய் 97 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் நடப்பாண்டின் புதிய உச்சமாக இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 78 ரூபாய் 2 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை ஆண்டு தொடக்கத்தில் 1 லிட்டர் 66 ரூபாய் 14 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் ஏற்ற இறக்கங்களுடன் காணப்பட்ட டீசல் விலை மார்ச் 7ஆம் தேதி ஆண்டின் அதிகபட்ச விலையாக 1 லிட்டர் 71 ரூபாய் 49 காசுகளுக்கு விற்பனையானது. ஆண்டு மத்தியில் ஜூன் 1ஆம் தேதி 1 லிட்டர் டீசல் 70 ரூபாய் 19 காசுகளுக்கு விற்பனையான நிலையில் 2019ஆம் ஆண்டின் புதிய உச்சமாக இன்று 1 லிட்டர் 71 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் வீடுகளின் வாசலில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக கோலம் போடப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம், கண்டன பொதுக்கூட்டம், பேரணி, இந்த வரிசையில் புதிதாக ஒரு போராட்ட உத்தி தமிழகத்தில் கையில் எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லத்தின் முன்பு குடியுரிமை திருத்தச் சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கு எதிராக கோலமிடப்பட்டுள்ளது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் இல்லத்தின் முன்பு வேண்டாம் CAA NRC என்ற வாசகத்துடன் கோலமிடப்பட்டுள்ளது. கோட்டூர்புரத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டின் முன்பும் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் கோலமிடப்பட்டுள்ளது. CIT காலனியில் உள்ள திமுக MP கனிமொழியின் வீட்டு வாசலில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எளிதில் அழியா வண்ணம் பெயிண்டால் கோலம் வரையப்பட்டுள்ளது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பலரும் கோலமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு கோலம் மூலம் எதிர்ப்பு தெரிவிக்கும் நூதன போராட்டத்தில் முதல் முறையாக இளம் பெண்கள் சிலர் சென்னை பெசன்ட் நகரில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலும் கோலம் போட்டு பலர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் திமுகவினர் வீட்டு வாசல் முன்பாக கோலமிட்டார்கள். சேலம் தென் அழகாபுரம் பகுதியில் திமுக மகளிர் அணி சார்பில் வீடுகள் முன்பு நோ CAA என்றும் நோ NRC என்றும் தமிழில் வேண்டாம் NRC என்றும் கோலமிட்டு பெண்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தனர். செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம்.
முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்தது, தேசிய குடிமக்கள் பதிவேடு விவகாரத்தில் அமைதி காப்பது போன்ற காரணங்களால் அதிமுக சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியை இழந்துவிட்டது என அக்கட்சியின் முன்னாள் எம்பி அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அதிமுகவின் சிறுபான்மை பிரிவு செயலாளரான அன்வர் ராஜா, தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு ஆதரவளிக்க வேண்டாம் என ஏற்கனவே முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருப்பதாகவும் கூறியுள்ளார். பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மூலமாக சொத்துக்கள் வாங்கியது தொடர்பாக வி.கே. சசிகலா சிறையில் இருந்து அவருடைய உறவினர் விவேக் ஜெயராமனுக்கு கடிதம் எழுதியது தெரியவந்திருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நவம்பரில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது செல்லாது என அறிவிக்கப்பட்ட 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள டிசம்பர் இறுதி வரை கெடு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வருடத்தில் நவம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி வரை பழைய ரூபாய் நோட்டுகள் மூலமாக 1674 கோடியே 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு சசிகலா சொத்துக்கள் வாங்கியது ஆவணங்கள், சாட்சியங்கள் மட்டுமல்லாமல் அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதம் வாயிலாகவும் தெரியவந்திருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சீலிட்ட கவரில் அடையாளம் தெரியாத நபர் அளித்த கடிதத்தை தன்னுடைய வீட்டு காவலில் இருந்த பாதுகாவலர் ஒருவர் தன்னிடம் அளித்ததாக சசிகலாவின் சகோதரர் மகனான விவேக் ஜெயராமன் கூறியிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக சசிகலாவிடம் ஆலோசிக்க நினைத்தேன், ஆனால் நடக்கவில்லை என விவேக் ஜெயராமன் தெரிவித்ததாகவும் வருமான வரித்துறையினர் கூறியுள்ளனர். 2017 செப்டம்பரில் சசிகலா இந்த கடிதத்தை எழுதியிருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் கடிதத்தில் இருப்பது சசிகலாவின் கையெழுத்துதான் என்பதை அவருடைய வழக்கறிஞர் செந்தில் உறுதி செய்திருப்பதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை வீடியோ பதிவு செய்யப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குச்சீட்டுகளும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை வீடியோ பதிவு செய்யப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குச்சீட்டுகளும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். செய்தியாளர் முகேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். முகேஷ், மாநில தேர்தல் ஆணையம் வேற என்ன சொல்லியிருக்கு? இந்த வழக்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கடந்த வெள்ளிக்கிழமை அவசர வழக்காக தாக்கல் செய்திருந்தன. இது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் முறைகேடுகள் நடக்காதபடி தேர்தலை முறையாக நடத்த வேண்டும், தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதே போல அனைத்து நடைமுறைகளையும் கண்காணிப்பு கேமராவுடன் பதிவு செய்வது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணிக்கை வீடியோ பதிவு செய்வதற்கும் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட கடித போக்குவரத்து தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட கடித போக்குவரத்தை மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் முழுமையாக சிசிடிவி மூலமாக 24 மணி நேரமும் கண்காணிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்ய அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், அது ஏற்கனவே இந்த ஏற்கனவே உள்ள விதிகளின்படி தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி வருகிறது. அதே போலதான் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும். எப்படி கேம்பெயின் முதல், அதாவது வாக்கு சேகரிக்க வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பது முதல் வாக்கு எண்ணிக்கை வரை அனைத்து நடைமுறையும் வீடியோ பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம் என்று விதிகளில் இருக்கிறதோ அதைதான் செய்து வருகிறோம். எனவே தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுத்து வரும் பொழுது மேலும் அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதிமன்ற தரப்பில் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வாக்கு மையங்களோ அல்லது வாக்குப்பெட்டிகள் வைத்திருக்கும் இடங்களோ பதிவு செய்வது, ஒரு சிசிடிவி கேமரா பதிவு செய்வது என்பது சாதாரணது. அதே போல வீடியோகிராஃப் செய்ய வேண்டும் என்று மனுதாரர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். அது தொடர்பாக என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்று நீதிமன்றத்தில் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது திமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆங்கிலத்தில் உள்ள கடித போக்குவரத்து ஒரு மாதிரியாகவும் தமிழில் உள்ள கடித போக்குவரத்து வேறு மாதிரியாகவும் இருக்கிறது.
தமிழில் உள்ள கடித போக்குவரத்தில் சிசிடி கேமராக்கள் தவிர வீடியோகிராஃப் செய்யும் பொழுது, அதாவது தனிப்பட்ட தனியார் நபர்கள் மூலம் வீடியோகிராஃப் செய்யும் பொழுது வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்கு சீட்டுகளை மையப்படுத்தி வீடியோ பதிவு செய்யக்கூடாது என்று இருக்கிறது. இது முரணாக இருக்கிறது என்று நீதிபதியிடம் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதை நீதிபதி ஏற்றுக்கொண்டு அரசு தரப்பிடமும் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிடமும் கேள்வி எழுப்பிய பொழுது அந்த பகுதியை மட்டும், அதாவது வாக்கு சீட்டை மையப்படுத்தி வீடியோ பதிவு எடுக்கக்கூடாது என்ற பகுதியை நாங்கள் நீக்கிவிடுகிறோம் என்று நீதிமன்றத்தில் ஆணையமான உத்தரவாதம் அளித்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை மதியம் ஒத்திவைத்திருக்கிறார். மதியம் 3 மணி அளவில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக இந்த வழக்கை முடித்து வைத்து விடக்கூடாது என்றும், அப்படியே முடித்து வைத்தால் கூட தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான தேர்தல் நடத்திய விதிமுறையை பின்பற்றியது, வாக்கு எண்ணிக்கை எப்படி நடத்தப்பட்டது என்பதை ஒரு அறிக்கையை ஒரு வாரம் கழித்து தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அரசு தரப்பிலும் சரி, அதே நேரம் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிலும் இந்த வழக்கை நிலுவையில் வைத்திருக்காமல் முழுமையாக முடித்து வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது அனைத்து தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி தான் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை மதியம் பிறப்பிப்பதாக உத்தரவுக்காக ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகேஷ். நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான அவகாசம் நாளையுடன் நிறைவு பெற உள்ளது. சில முக்கிய அம்சங்கள் குறித்து நாம் இதில் தெரிந்து கொள்ளலாம். நீட் தேர்வுக்கான விண்ணப்ப அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு 11:50 மணிக்கு நிறைவு பெறுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி வரை கட்டணம் செலுத்தலாம். விண்ணப்பத்தில் தவறுகள் ஏதும் செய்திருந்தால் அதனை சரி செய்து கொள்ள வாய்ப்பு தரப்படும். ஜனவரி 15 முதல் 31ஆம் தேதி வரை திருத்தம் செய்ய வாய்ப்பு தரப்படும். மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடத்தப்பட்டு ஜூன் 4ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக இந்த ஆண்டில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், கட்டை விரல் ரேகை ஆகியவற்றையும் பதிவேற்றம் செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் மட்டும் பதிவேற்றப்படும் தகவல் கையேடு இந்த ஆண்டு தமிழ், கன்னடம் உள்ளிட்ட 9 மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ், ஜிப்மர் கல்லூரிகளில் சேர தனி நுழைவுத் தேர்வை கடந்த ஆண்டு வரை நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு முதல் நீட் தேர்வு மூலமே அந்த கல்லூரிகளுக்கும் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட இருக்கிறது. எந்திரங்களைப் போல மனிதர்களும் ஓடிக்கொண்டே இருக்கும் அவசர உலகில் உணவு முறையும் ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளாகவே இருக்கின்றன. இவை சாப்பிடுவோருக்கு நன்மை பயப்பதில்லை. இதனை தவிர்க்கவும் பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுக்கவும் முயற்சியாகவும் கரூரில் உணவு திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை சுவைத்திராத ருசி, இதுவரை நுகர்ந்திடாத மனம், பார்த்திராத உணவு வகைகள், உயிர்காக்கும் உணவு திருவிழா என்ற பெயரில் கரூரில் தொடங்கியுள்ள நிகழ்ச்சிக்கு செல்பவர்கள் வியப்பில் உதிர்க்கும் வார்த்தைகள்தான் இவை. 10ஆம் ஆண்டாக நடத்தப்படும் உணவு திருவிழாவில் திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, கம்பு, சோளம், கேழ்வரகு, கொள்ளு என தமிழர்கள் மறந்து போன தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளே கிடைக்கின்றன. இங்கே இருக்கிற ஒவ்வொரு உணவு முறையும் ஒரு மூலிகையும் பார்க்கும்போது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நாம் வாழ்ந்து இருக்கும் காலத்துக்கு பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்குது. அந்த தாத்தா பாட்டி நம்மளுக்கு என்னென்ன உணவு முறை ஊட்டினாங்களோ அதெல்லாம் மறுபிறப்பி எடுத்து இங்கே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்குது. உணவு திருவிழாவில் நமது பாரம்பரிய தானியங்களால் சமைக்கப்பட்ட பொங்கல், இட்லி, தோசை, இடியாப்பம், அடை, பணியாரம், கொழுக்கட்டை, 17 வகையான கலவை சாதம், சூப் வகைகள், சாம்பார், கூட்டு, பொரியல் உள்ளிட்ட உணவுகள் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் எந்த ஒரு உணவிலும் புளியும் மிளகாயும் சேர்க்கப்படவில்லை என்றால் நம்ப முடிகிறதா? நம்ப முடியாவிட்டாலும் அதுதான் உண்மை. பாரம்பரிய உணவு முறை மட்டும் இல்லாமல் அறுசுவையும் கலந்து கொடுக்குறார். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற நோய்க்கு பெரும்பாலான காரணம் கசப்பை மறந்ததும் துவர்ப்பு சுவையை துறந்ததும் தான். இது ரெண்டுமே மருந்து சுவை, உடலில் ஏற்படுகிற நோயிலிருந்து விலகி வருவதற்கான நல்ல காரணிகள். இது அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். குறிப்பாக நம்ம இதில் கருவேப்பிலை சட்னி, தூதுவளை ரசம், வல்லார தோசை, இது மாதிரி ஒரு நாளைக்கு விளையாட்டாக இங்கே சாப்பிட்டாங்கன்னா அதை வீட்டில் செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். இதை கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. பால் உணவுகளோ மசாலாவோ சர்க்கரையோ சேர்க்கப்படவே இல்லை என்றாலும் பதார்த்தங்கள் சுவையோ சுவை என்கின்றனர் உணவை ருசி பார்த்தவர்கள். இப்போ எல்லாரும் சர்க்கரை சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்கிறாங்க, இனிப்பவே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரையே இல்லாத இனிப்பு எல்லாம் ரொம்ப அருமையாக நம்மளை கண்டே பிடிக்க முடியல, அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த கேரட் அல்வா எடுத்துக்கலாம், பீட்ரூட் அல்வா எடுத்துக்கலாம், என்னால் நம்பவே முடியல சர்க்கரை போடலன்னு, அந்த மாதிரி இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்து ஆரோக்கிய வழியில் அறுசுவையை பழக்கத்திற்கு கொண்டு வருவதே நோக்கம் என்கின்றனர் உணவு திருவிழா ஏற்பாட்டாளர்கள். உணவே மருந்து என்பது ஏட்டளவில் மட்டுமில்லை, நடைமுறையிலும் சாத்தியம்தான் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது உயிர்காக்கும் உணவு திருவிழா.
செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். முல்லைப் பெரியாறு அணையில் கோடை காலத்தில் செய்ய வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து வரும் ஜனவரி 7ஆம் தேதி ஆய்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் குல்சன்ராஜ் தலைமையிலான மூவர் குழுவினர் இந்த ஆய்வை மேற்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. இதில் தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கேரள நீர்வள ஆதார அமைப்பின் செயலர்கள் மற்றும் துணை கண்காணிப்பு குழுவினர் பங்கேற்பார்கள் என தெரிகிறது. இதற்கு முந்தைய ஆய்வு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. கேரளாவில் பெண்கள் பாதுகாப்பிற்கு நைட் வாக் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் தனியாக செல்லும் பெண்களிடமோ அல்லது சேர்ந்து செல்லும் பெண்களிடமோ தவறான முறையில் நடக்க முயலும் ஆண்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் புதிய திட்டத்தை கேரள அரசு அறிமுகம் செய்துள்ளது. நைட் வாக் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் நிர்பயா உயிரிழந்த தினமான டிசம்பர் 29ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இரவு 11 மணி முதல் அதிகாலை 1 மணி வரை பெண்களின் நைட் வாக் என்ற இரவில் நடமாடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் உள்ள 100 மையங்களில் 2-3 பெண்கள் இரவு நேரங்களில் தெருக்களில் நடந்து சென்றனர். ஜம்மு காஷ்மீரில் ரயில் பாதைகளில் உள்ள பனிக்கட்டிகளை உடைக்கும் இயந்திரங்கள் ரயில்களில் பொருத்தப்பட்டுள்ளன. பாரமுல்லாவிலிருந்து ஸ்ரீநகர் வழியாக பனிகால் பகுதிக்கு செல்வோர் ரயில் போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது ரயில் பாதையை மூடியபடி பனிக்கட்டிகள் காணப்படுகின்றன. பாதைகளில் உள்ள பனிக்கட்டிகளை உடைத்துக் கொண்டு செல்லும் வகையில் ரயில் எஞ்சின் முன் நவீன எந்திரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லியில் கடும் பனிப்பொழிவால் விமானங்கள் மற்றும் ரயில்களின் வருகையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. நண்பகல் வரையிலும் பனி மூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அளவு சராசரியாக 3 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 100 மீட்டர் தொலைவில் உள்ளவற்றை கூட காண முடியாத அளவுக்கு பனிமூட்டம் காணப்படுகிறது. டெல்லி புறநகர் பகுதிகளில் நண்பகலிலும் பனிமூட்டம் நிலவியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லிக்கு வரவேண்டிய விமானங்கள் மிகவும் தாமதமாக வருகின்றன. சில விமானங்கள் வேறு ஊர்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. 30க்கும் மேற்பட்ட ரயில்களின் வருகையிலும் தாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். நாளுக்கு நாள் காற்று மாசடைந்து வரும் நிலையில் வீட்டில் வளர்க்கப்படும் சிறிய அளவிலான தாவரங்கள் மூலமாக காற்றின் மாசுக்களை குறைக்கும் நடைமுறை குறித்து தற்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். இயற்கையின் கொடைகளில் ஒன்றான காற்று மனிதனின் வாழ்க்கை முறையால் பெரிதும் மாசடைந்து வருகிறது. அண்மையில் தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத காற்று மாசால் மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். சென்னையிலும் மக்களின் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் காற்றின் தரம் குறைந்து வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் வீடுகளில் வளர்க்கப்படும் செடிகள் மற்றும் தாவரங்கள் மூலம் காற்றில் உள்ள மாசை குறைக்கலாம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி துளசி, கற்றாழை, ஸ்னேக் பிளான்ட் என்று அழைக்கப்படும் மருள், மூங்கில், ரப்பர் செடி, மணி பிளான்ட், எலுமிச்சை புல், ஸ்பைடர் பிளான்ட் போன்றவை காற்றில் உள்ள மாசை குறைக்கும் திறன் கொண்டவையாக உள்ளன. மேலும் இவை வளர குறைந்த சூரிய ஒளி மற்றும் குறைந்த நீர் மட்டுமே தேவைப்படுவதாக தோட்டக்கலை நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியில இருக்கிறோம், ஆக்சிஜன் நம்ம இன்ஹேல் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸேல் பண்றோம். ஸோ நம்மளோட எக்ஸேல் பண்ற கார்பன் டை ஆக்சைட்லேயே நிறைய ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸ்லேருந்து, வைரஸ்லேருந்து, பாக்டீரியாலேருந்து எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஏரை பியூரிஃபை பண்ணி நீங்கள் இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் உங்களுக்கு பியூரிஃபைடு ஆக்சிஜனாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஏர் பியூரிஃபையோட மெயின் கான்செப்டே. ஸ்னேக் பிளான்ட் அதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர் பிளான்ட். நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது ஏர் பியூரிஃபையர். அது ஸ்னேக் பிளான்ட் இருக்கிறதுலே பெஸ்ட் ஏர் பியூரிஃபையர். அது ஈவினிங் நம்மளோட கார்பன் டை ஆக்சைடை ஈவினிங் 6 o'clockலேருந்தே அது இன்ஹேல் பண்ணிட்டு நிறைய ஆக்சிஜன் எமிட் பண்ணும். கற்றாழை, மூங்கில், மருள் போன்றவை காற்றில் உள்ள நச்சான ஃபார்மல்டிகைடை நீக்கும் திறன் பெற்றவையாக இருக்கின்றன. துளசி, எலுமிச்சை புல் உள்ளிட்டவை மருத்துவ குணம் நிறைந்தவையாகவும் இருப்பது கூடுதல் சிறப்பாகும். மூங்கில் இந்த மூலிகைகள் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை நம்ம வீட்டில் சாதாரணமாக வளர்த்துட்டு வந்தாலே நல்ல ஃபீலிங் நமக்கே மூச்சு விடும்பொழுதோ அல்லது ஒரு மூச்சு திணறலோ கூட நம்ம கண்ட்ரோல் ஆகிறதா நம்ம பார்க்க முடியும். மூங்கில் வளர்த்துட்டு வரோம். ஸோ உள்ள மாடி வரும்போதே ஒரு ஃப்ரெஷ்னஸை எங்களால் ஃபீல் பண்ண முடியும். வர்றவங்களும் அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. காற்றின் மாசை குறைக்கும் இத்தகைய செடிகளுக்கு மவுசு அதிகரித்து வருவதாக விற்பனையாளர்கள் கூறுகிறார்கள். இந்த செடிகளை வளர்ப்பதால் மன அழுத்தமும் குறைகிறது என தோட்டக்கலை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ஆர்த்தி. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.